ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அபிராமி சேகர். நம்ம இப்போ வார பலன்கள் பார்க்க இருக்கிறோம். வார பலன்களில் ஜனவரி 16ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பொது பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல, அவருமே சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். அந்த சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். உங்கள் ராசியை குரு பார்க்கிறார். இது எல்லாமே உங்களுக்கு தெய்வ அனுகூலம். தை பிறந்தால் வழி பிறக்குங்கிற மாதிரி உங்களுடைய ராசியை குரு பார்க்கறதுனால உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் தெய்வ அனுகூலம் இயற்கையாகவே உங்களுக்கு அமையுது. இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். கையில் பணம் தனம் தாராளமாக உங்கள் கையில் இருக்கும். இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாகும். நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாக இருக்கும். அது மட்டுமல்ல, நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகளும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வாரத்தில் உறவினர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தாலும் உங்களுக்கு நற்பலன்கள், இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. புகழ் இருக்குது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பாப்புலாரிட்டி, சமூக அந்தஸ்து உங்களுக்கு உண்டு. நீங்கள் காதல் விஷயங்களில் இருந்தீங்கன்னா உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி அது மேரேஜில் முடியும். புதுசாக உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. குழந்தைகளால் உங்களுக்கு நற்பலன்கள் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் கேது இருக்கார். சர்வீஸ் ஸ்தானாதிபதி புதனும் 9இல் இருக்கார். அப்படி இருந்தால் வேலை இல்லாமல் போகாது. நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் முன்னேற்றம். எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு உங்களுடைய ப்ரொஃபஷனில் உங்களுக்கு கரியரில் முன்னேற்றங்கள் உண்டு. சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் பரவாயில்லாமல் இருக்குது. ரொம்ப நாளாக திருமணம் தள்ளி போனவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் விநாயகருடைய ஒரு தரிசனமும், எல்லாவற்றுக்கும் மேலாக துர்க்கையுடைய ஒரு அனுகூலமும் உங்களுக்கு கிடைக்கணும். வேண்டுங்க, நற்பலன்கள் ஏற்படும். ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான், அவரே 6ஆம் அதிபதியாகி 8ஆம் இடத்துல இருக்கார். இந்த சுக்கிரன் கேதுவோட நட்சத்திரத்தில், கேது 5இல் இருக்கிறதுனால இந்த வாரம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக முடங்கிக் கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். ஆக அது வராத பணம் கிடையாது. வரும், எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. ஆகையினால் தேவையில்லாமல் யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த வாரம் எல்லா விதமான உறவுகளோடையும் நீங்கள் உறவுகளை பலப்படுத்துங்க. உறவுகளால் நமக்கு நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. குறிப்பாக இந்த வாரத்தில் உங்களுடைய எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன், அண்டர் எஜுகேஷன் எல்லாமே நல்லா இருக்குது. வேறு கம்பெனி ஏதாவது மாறணும், வேறு கம்பெனிக்கு பேப்பர் போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுடைய வேலை எப்படி இருக்குது? பரவாயில்ல. வேலையில் ரொம்ப டென்ஷன் இருக்கும், மன உளைச்சல் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள், ஒர்க் ப்ரெஷர் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல 3 கிரகங்கள் சஞ்சரிக்கிறாங்க. இது வேலையில் மட்டுமில்லை, நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணாலும் இதே தான். சொந்த பிஸ்னஸ்லேயுமே பிரச்சனை, வருமானங்கள் சுமார். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கையிலையும் சின்ன சின்ன கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் உண்டு. உங்களுடைய வெளிநாட்டு பயணம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது. அதே சமயத்தில் உங்களுடைய 10ஆம் இடத்துல சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால
அரசாங்கத்தால் உங்களுக்கு நன்மைகள் இல்லை என்றாலும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும். உங்களுடைய நண்பர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. குறிப்பாக அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் சகாயம். உங்களுடைய குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம், குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம், இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதனால் வழிபாடு பண்ணுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக முருகனுடைய தரிசனம், அவருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் புத பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன் செவ்வாயோட, அவரும் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். அத்தனை கிரகங்களும் உங்கள் ராசியை பார்ப்பது உங்களுக்கு சிறப்பு. ஸோ ரொம்ப நாளாக தை பிறந்தாச்சு. ஆக ரொம்ப நாளாக இனிமேல் சொந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் உருவாகும். ரொம்ப நாளாக இது வரைக்கும் திருமணம் நடக்கலை, மேரேஜ் தள்ளி போயிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு 2வது திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும். உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகும். ஒருவேளை பிரேக்கப் ஆன லவ் மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையுமே சக்ஸஸ்ஃபுல்லாகும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதில் ஆரம்பத்தில் சின்ன தடை இருந்தால் கூட இறுதி வெற்றி உங்களுக்கு தான். நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த நல்ல சேல்ஸ் இருக்குது. உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல, நல்லதொரு கல்வி உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா பாப்புலாரிட்டி இருக்குது, நல்லதொரு பப்ளிசிட்டி இருக்குது, நியூ அக்ரிமெண்ட்ஸில் சைன் பண்ணுவீங்க. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஏதாவது ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, குறிப்பாக இந்த வாரம் நீங்கள் டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் தாராளமாக வாங்குங்க. ஓரளவுக்கு பரவாயில்ல. சொந்த பிஸ்னஸ் நல்லா இருக்கும். பார்ட்னர்ஷிப்போடு பண்ணக்கூடிய பிஸ்னஸ் நல்லா இருக்குது. உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும். மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டு. உங்களுடைய நட்பு வட்டாரம் டெவலப் ஆகும். அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் சகாயம், இது அத்தனை இருக்குது. இந்த மாதம் எதிர்பாராத நீண்ட தூர ஸ்தல யாத்திரை இருக்குது, அல்லது எதிர்பாராத தெய்வ தரிசனம் இருக்குது. இருந்தால் கூட மிதுன ராசியில் பிறந்த நீங்கள் இந்த வாரம் முழுவதும் விநாயகருடைய வழிபாடும் சிவ தரிசனமும் ரொம்ப முக்கியமாக பண்ணுங்கள். இன்னும் சிறப்பான பலன்கள் ஏற்படும். கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் உங்களுடைய சர்வீஸ் அப்படின்னு பார்க்குறோம். உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் செவ்வாய் சூரியன் புதன் இருக்காங்க. ஆக வேலை இருக்குது, வருமானங்கள் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது. இங்கே வேலைன்னா நீங்கள் அரசு உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, அல்லது ப்ரைவேட் கன்சர்னில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, அல்லது எனி அதர் ரெப்யூட்டட் கன்சர்னில் இருந்தாலும் சரி, ஒரு எம்என்சியில் இருந்தாலும் சரி, உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய கெரியர், உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நல்லா இருக்குது. எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த வாரம் லோன் அதை அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணிங்களோ அந்த காரியங்கள் ஃபுல்ஃபில் ஆகும். வழக்குகள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. ஜாபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லாமல் இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். இந்த வாரம் உங்களுடைய ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். அப்பாவுடைய ஒரு அன்பு ஆதரவு எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும். பொருளாதார ரீதியாக இந்த வாரம் பரவாயில்ல. கையில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறதாக இருந்தால் வாங்கலாம். வாங்குவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் இறை அருளை இன்னும் கொஞ்சம் கூட்டுங்க. வழக்கம் போல் அஷ்டம சனி இருக்குது. அதனால் சனி பகவானுடைய வழிபாடு, ஆஞ்சநேயருடைய தரிசனம் பண்ணுங்கள், நற்பலன்கள் ஏற்படும். சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். 6ஆம் இடம் சக்ஸஸ், வெற்றி. ஸோ இந்த வாரம் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய முயற்சிகள் ஓரளவுக்கு சாதகமாக
அமையும். அது மட்டுமல்ல, இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன் நல்லா இருக்குது. வேலையை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. நீங்கள் சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் நீங்கள் அவங்கள வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதோட நீங்கள் லோன் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். என்ன காரணத்திற்காக லோன் அப்ளை பண்ணிங்களோ அந்த காரண காரியங்கள் ஃபுல்ஃபில் ஆகாது. சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. புதுசாக உங்களுக்கு காதல் விஷயங்கள், உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடியும். இந்த வாரம் உங்களுடைய 8ஆம் அதிபதி ராகுவாக இருக்கார். அவரும் புத நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம். அதனால் யாருக்கும் பணம் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், ரேஸில் வாங்குகிறேன், லாட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், ட்ரேடிங் பண்ணுறேன் அப்படின்னு பண்ண வேண்டாம். ஏன்னா உங்களுடைய 6ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருந்தால் கூட 5ஆம் இடத்துல உங்களுடைய உணர்வுகளை தூண்டும். இந்த வாரம் உங்களுடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். அது வராத பணம் கிடையாது, வரும். ஆக நல்ல பொறுமையாகவும் நிதானமாகவும் இந்த வாரம் செயல்படுங்க. ஸோ இந்த வாரம் வீட்டில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடப்பதற்கான வாய்ப்பு, நம்மளும் அதில் கலந்து கொள்வதற்கான சூழ்நிலைகள், இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரம் துர்க்கையுடைய வழிபாடு, காளியுடைய வழிபாடு பண்ணுங்கள். வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் சித்தர்களுடைய ஜீவ சமாதி தரிசனம் பண்ணுங்கள். நல்லதொரு முன்னேற்றம் அமையும். கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் புத பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல, அவரும் சுக்கிர பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அந்த சுக்கிரனும் 4ஆம் இடத்தில் இருக்கார். 4ஆம் இடம் நிலையாக இருக்கக்கூடிய சொத்துக்களை சொல்லுவது. பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி இருக்குது, வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் ரொம்ப நாளாக இடம் வாங்கணும், மனை வாங்கணும், வீடு வாங்கணும், வண்டி வாகனங்கள் வாங்கணும், நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது. அது மட்டும் இல்லை, நல்லதொரு காஸ்ட்லியான ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்குவதற்கான சூழ்நிலைகளும் உங்களுக்கு உருவாகும். அதற்கான பணம் உங்களுக்கு இந்த வாரம் அமையும். மணி ரொட்டேஷன் உங்களுக்கு நல்லா இருக்குது. புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். எப்பயும் போல உங்கள் ரொட்டீன் லைஃப்பை மாத்திரம் நீங்கள் பார்த்தா போதும். எல்லா விதமான உறவுகளையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். உறவுகள் முக்கியம். அவர்களோட இணக்கமான சூழ்நிலையில் இருங்க. உங்களுடைய 4ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இருக்கிறதுனால ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். விவசாயம் சார்ந்த துறைகள் உங்களுக்கு மகசூலை கொடுக்கும், லாபத்தை கொடுக்கும். இந்த வாரம் அம்மாவுடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய அண்டர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. உங்களுடைய 5ஆம் இடத்துல சூரிய பகவான் அப்படி இருந்தாலே சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் இது வரைக்கும் குடும்பத்தில் நடக்காமல் இருந்தால் நடக்கும். நீங்கள் அதில் கலந்துக்குவீங்க. அதற்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா பெரிய வருமானங்கள், சம்பாத்தியங்கள் சுமார். அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருக்குது. பப்ளிக் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லாமல் இருக்கும். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். இந்த வாரம் நீங்கள் எதிலாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா தேவையில்லாத பொருட்களை வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. ஸோ இந்த வாரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம். ஸோ இந்த வாரம் நீங்கள் சனி பகவானுடைய வழிபாடு பெரிய லெவலில் பண்ணுங்கள். அது இல்லாமல் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை கும்பிட்டு வாங்க. துளாராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான், அவரே 8ஆம் அதிபதியாகி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது பகவானுடைய சஞ்சாரம் பண்ணுறார். அந்த கேது 12ல் இருக்கார். அப்படி இருந்தால் உங்களுக்கு இந்த வாரம் இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்காக செலவு பண்ணுங்கள், அல்லது நெருங்கிய உறவினர்களுக்காக செலவு பண்ணுங்கள். இல்லைன்னா நமக்கு தேவையில்லாத செலவினங்கள் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். பொருளாதார நிலைகளை பார்க்கும்போது பரவாயில்ல, யாருடைய பணமாவது நம்ம கையில் இருக்கும். மணி ரொட்டேஷன் என்பது நல்லா இருக்குது. உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும். எல்லாம் துணிஞ்சு செயல்படுவீங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கூடும். நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் நிறைய உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும். நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களை நீங்கள் பெரிய லெவலில்
டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இந்த வாரம் இருக்கும். இந்த வாரம் உங்களுடைய 4ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார். அப்படி இருந்தாலே இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சொத்துக்கள் எதுவும் விற்காமல் இருந்தால் அந்த ப்ராப்பர்ட்டி கையை விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் நீங்கள் புதுசாக உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஏற்கனவே நீங்கள் லவ்வில் இருந்தீங்கன்னா உங்களுடைய காதல் சக்ஸஸ் ஆகும். உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. நிறைய பேருக்கு பார்க்கும் வேலையில் பிரச்சனைகள் இருக்கும், லீவ் போட வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு, அல்லது வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும். நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலையை திருப்திகரமாக பாருங்கள். ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், ஒர்க் டென்ஷனும் அதிகமாக இருக்கும். சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார், நீங்களும் லாபம் அடைவீங்க. நீங்கள் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் இருந்தால் அது வரும். அது மட்டுமல்ல, உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் சாதகமாக உங்களுக்கு இருக்கும். இந்த வாரம் விநாயகருடைய தரிசனம் பண்ணுங்கள், துர்க்கை அல்லது காளியை வழிபாடு பண்ணுங்கள். இன்னும் ஏற்றமான பலன்கள் உங்களுக்கு அமையும். விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துல, அவருமே சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் அவரும் 2ல் இருக்கார். 2ஆம் இடம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வாரம் நல்லா இருக்கும். கையில் பணம் தனம் பொருள் இருந்துக்கிட்டே இருக்கும். யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருக்கும். மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல்லாகும். என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு கைவிட மாட்டாங்க. அவர்களால் உங்களுக்கு நற்பலன்கள் உண்டு. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் டைரக்டு கம்யூனிகேட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. அது இல்லாமல் எதிர்பாராத பயணம், அந்த பயணமும் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த வாரம் எல்லா விதமான உறவுகளாலும் நற்பலன்கள் உண்டு. உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுவீங்க. எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நிறைய நீங்கள் படிப்பீங்க. பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயோ கரஸ்லேயோ மேலே படிப்பதற்கான சூழ்நிலைகள் நிறையா உண்டு. உங்களுடைய 4ஆம் இடத்துல இந்த வாரம் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறார். அவரும் ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கார். அப்படி இருந்தால் இந்த வாரம் நீங்கள் ஏதாவது தொழில் சார்ந்த உற்பத்தி சார்ந்த துறைகள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வருமானங்கள் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் மகசூல் லாபம் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். உங்களுடைய 5ஆம் இடத்துல ராகு பகவான், அவருமே பார்த்திங்கன்னா புதன் நட்சத்திரத்தில் இருக்கார். அப்படி இருந்தால் 5ஆம் இடம் மகிழ்ச்சி சந்தோஷம். ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்காமல் இருந்தால் நடக்கும். நீங்கள் அதில் கலந்துக்குவீங்க. நீங்கள் ஏதாவது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எனி ஸ்பெக்குலேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, குறிப்பாக டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, ரேஸில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் பரவாயில்ல. நீங்கள் கலைத்துறையில் இருந்தனா ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன் நல்லா இருக்குது. சர்வீஸ் இல்லாமல் இல்லை, வேலை உண்டு, வருமானங்கள் உண்டு, சம்பாத்தியங்கள் உண்டு. சொந்த பிஸ்னஸுமே லாபகரமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா 2 பேருமே லாபம் அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதாக இருந்தால் இந்த வாரம் முயற்சி பண்ணுங்கள். இந்த வாரத்தில் நீங்கள் சிவஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பிரம்மாவுடைய வழிபாடும் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவருடைய வழிபாடும் பண்ணுங்கள். நற்பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல, அவரும் கேதுவுடைய நட்சத்திரத்தில், கேது 10ல் இருக்கார். அப்படி இருந்தால் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். உங்களுடைய ராசியவே குரு பகவான் பார்க்கிறார். அது மட்டும் இல்லை, உங்களுடைய தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய் புதன் அத்தனை கிரகங்கள் இருக்கிறது. உங்களை அறியாத தைரியம் தன்னம்பிக்கை வந்துடும். அதனால் உங்களுக்கு நீங்கள் எடுத்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகும். என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் ஈடேறுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஆக முயற்சி பண்ணுங்கள், சக்ஸஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். எந்த ஒரு வேலையும் நாளைக்குன்னு போஸ்ட்போன் பண்ணாதீங்க, உடனே இப்போவே பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்.
அது மட்டும் இல்லை, இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகளை பார்க்குற போது நல்லா இருக்குது. இந்த வாரம் கையில் பணம் தனம் இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன், அண்டர் எஜுகேஷன் எல்லாமே நல்லா இருக்குது. நிறைய இடம் வாங்கணும், வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. சொந்தமாக நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்க, நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை இருக்குது. அதுக்காக உங்களுக்கு தொழில் இல்லாமல் இல்லை, தொழில் விட்டு விட்டு நடக்கும். உங்களுடைய 5ஆம் இடத்துல குரு பகவான் அவரும் கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பேக்கிறதுக்கான வாய்ப்பு, அல்லது ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள், குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், அவர்களுக்கு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்பு, இது எல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். சர்வீஸ் நல்லா இருக்குது, வேலை உண்டு, வேலையில் வருமானங்கள் உண்டு, சம்பாத்தியங்கள் இருக்குது. நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. சொந்த பிஸ்னஸ் பரவாயில்ல, பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த வாரத்தில் அப்பாவுடைய ஒரு அன்பு, ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இந்த வாரம் முழுவதும் நீங்கள் சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் மேலே நரசிம்மருடைய வழிபாடு பண்ணுங்கள். ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு அமையும். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சனி பகவான் 2ஆம் இடத்துல, அவரும் ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். அந்த ராகு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறது. முயற்சிகள் வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 3ஆம் இடம் தைரியம், வீரியம், தன்னம்பிக்கை. ஆக உங்களை அறியாத தைரியம் வந்துடும், உங்களை அறியாத கான்ஃபிடென்ட்டே வந்துடும். நீங்கள் யாரெல்லாம் நம்புகிறீங்களோ அவங்கெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மட்டுமல்ல, நீங்கள் யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடெல்லாம் டைரெக்டான கம்யூனிகேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயல்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பொருளாதார ரீதியாக கையில் பணம் தனம் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் அவர் கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. அம்மாவுடைய அன்பு, ஒரு ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே சமயத்தில் உங்களுடைய 12ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன் 3 கிரகங்கள் சஞ்சரிக்கிறதுனால நீங்கள் எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் இருக்குது. யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதீங்க, திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஷூரிட்டி, செக்யூரிட்டி யாருக்கும் போடாதீங்க. கவர்மெண்ட் விஷயத்தில் மிக எச்சரிக்கையாக இருங்க. இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸ் நல்லா இருக்குது, நார்மலாக இருந்துகிட்ருக்கு, வேலை இல்லாமல் இல்லை. ஆனால் வேலையில் உங்களுடைய கொலீக்ஸ் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த வாரம் ஒர்க் ப்ரெஷர், ஒர்க் டென்ஷன் என்பது இருக்கும். சொந்த பிஸ்னஸ் பரவாயில்ல, பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க. உங்களை அறியாத அஃபையர் இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வாரம் நீங்கள் சிவ வழிபாடும் பெருமாளுடைய தரிசனமும் பண்ணுங்கள். ஏற்றம், முன்னேற்றம் அமையும். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசியில் இருக்கார். அவர் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் ராகுவோட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். இது ரெண்டுமே சிறப்பு. ஆக இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் நல்லா இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய கோச்சாரத்தில் 3ஆம் இடத்துல கேது, குரு பகவான் அவர் கேதுவோடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். 3ஆம் இடம் முயற்சி. ஸோ மறுபடியும் நீங்கள் பண்ணக்கூடிய விதத்தில் முயற்சி பண்ணுங்கள். அப்படின்னா ஓரளவுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். இது எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய லாபஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன் 3 கிரகங்கள் சஞ்சாரம் பண்ணுறதுனால நீங்கள் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு அமையும். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை, உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், இதையெல்லாம் உங்களுக்கு இருக்குது. ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலாகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் கையை விட்டு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அதுக்கான சூழ்நிலைகள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பிஸ்னஸ் பண்ணலாம். அதனால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க.
இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பரவாயில்ல, நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏதாவது ஒரு வேலை என்பது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கும்ப ராசியில் பிறந்த உங்களுக்கு கோச்சாரத்தில் 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து கேது இருந்தவர் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கிறனால இந்த வாரம் உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் இருந்தால் வராமல் இருந்தால் வரும். முன்னோடைய சொத்துக்கள் இருந்தால் கிடைக்கும். கணவன் அல்லது மனைவியின் மூலமாக பொருள் வரவு இருக்குது, அல்லது பென்ஷன், பிஎஃப், கிராஜுவேட்டி, இன்சூரன்ஸ் பணங்கள் ஏதாவது வராமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அந்த பணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் செலுத்துங்க. மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்துங்க. இந்த வாரம் முழுவதும் சிவ வழிபாடும் விநாயகருடைய முழுமுதற் கடவுள் விநாயகருடைய தரிசனமும் வழிபாடும் பண்ணுங்க. இன்னும் ஏற்றமான பலன்கள் உங்களுக்கு அமையும். மீன ராசியில் பிறந்த உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் 2ஆம் இடத்துல கேதுவோட நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசியிலே ராகு பகவான் இருக்கார். அந்த ராகு பகவான் புதன் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். அந்த புதன் 10ஆம் இடத்துல சூரியன் செவ்வாயோடு இருக்கார். ஒரு பக்கம் 2ஆம் இடம் நீங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள், ரொம்ப நாளாக நகை வாங்கணும், இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு பக்கம் 10ஆம் இடம் அரசாங்கத்தால் நன்மை, பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, பெரிய லெவலில் தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், கிரகநிலைகள் சாதகமாக இருக்குது. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் ஆரம்பத்தில் தடை இருந்தால் கூட சக்ஸஸ் ஆகும். எல்லா விதமான உறவுகளையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் பெர்மனெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சொந்தமாக இடம், மனை, வீடு, வண்டி, வாகனம், வீட்டு உபயோகப் பொருட்கள் அத்தனையுமே வாங்குவதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குது. உற்பத்தி சார்ந்த துறைகள் இருந்தீங்கன்னா நல்ல லாபம் இருக்குது. உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. வேலை தேர்ந்தீங்கன்னா வேலை கிடைக்கும். படித்த படிப்புக்கு தகுந்த வேலை உண்டு. உங்களுடைய வேலைக்கு தகுந்த எஃபர்ட் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு ரெக்கக்னைஸ் கிடைக்கும். இது எல்லாமே இந்த வாரம் அமையும். உங்களுடைய எதிரிகளை ஜெயிப்பீங்க. நல்ல ஒரு வேலையாட்களை எதிர்பார்த்துருந்தால் கிடைக்கும். கடன் கேட்டால் கடன் கிடைக்கும். என்ன காரணத்திற்காக லோன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும். சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நார்மல். நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பார். உங்களுடைய மேரிட்டல் லைஃப்லேயுமே ஒரு திருப்தியற்ற மன வாழ்க்கை இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்கும். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து கூடும். உங்களுடைய மூத்த சகோதரர்களால் நன்மைகள் உண்டு. உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. ஃபர்தராக நீங்கள் இந்த வாரம் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். ஸோ இந்த வாரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம். இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் சிவ தரிசனம் ரொம்ப முக்கியமாக பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மேலே எங்கெல்லாம் சித்தர்கள் இருக்காங்களோ அவங்க ஜீவ சமாதியில் போய் தரிசனம் பண்ணுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய கெடுபலங்கள் குறையும். இன்னும் சிறப்பான நட்பலங்கள் அமையும். நன்றி, வணக்கம்.